ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலிருந்து புதுச்சேரி வரை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையை விரிவாக்கம் செய்யும் திட்டம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை மிக முக்கிய சாலையாக திகழ்ந்து வருகிறது. இந்த சாலை வழியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பிலும் சென்னைக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை எப்போதுமே வாகனங்கள் நிறைந்து பரபரப்பாகவே காணப்படுவது வழக்கம். சென்னை புதுச்சேரி கடற்கரை செல்லும் சாலையொட்டி தக்ஷணா சித்ரா, முட்டுக்காடு படகு குழாம், கோவளம் நீலக்குடி கடற்கரை, வடநெமிலி, பாம்பு மற்றும் முதலைப்பண்ணை, மாமல்லபுரம், பல்லவ மன்னர்கள் செதுக்கிய புராதன சின்னங்கள், முதலியார்குப்பம் படகு குழாம், ஆலம்பரை கோட்டை உள்ளிட்ட முன்னணி சுற்றுலா தலங்கள் உள்ளன. மேலும் சென்னையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் தாம்பரம், வண்டலூர், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு சுங்கச்சாவடி, ஆத்தூர் சுங்கச்சாவடிகளை விரைந்து கடக்க முடியாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கின்றனர். இதனால் விரைவில் தென் மாவட்டங்களுக்கு சென்று வருவதற்காக கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்துகின்றனர். இதனால் சென்னை புதுச்சேரி இடையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன நெரிசல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஆனால் போதிய சாலை விரிவாக்க நடவடிக்கைகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எடுக்கப்படவில்லை. அதே சமயம் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் மக்கள் அதிக அளவில் புதுச்சேரி செல்வதால் அசம்பாவிதங்கள் அதிகரித்து வருகின்றன. கிழக்கு கடற்கரை சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக 105 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி விழுப்புரம் மார்க்கத்தில் உள்ள ஆழியூர் கிராமம் வரையிலான பகுதியில் 3 கட்டங்களாக பணிகள் நடந்து வருகின்றன. இதில் முதல் கட்டமாக மாமல்லபுரம் முகையூர் இடையே 30 கிலோமீட்டர் தூரம், இரண்டாவது கட்டமாக முகையூர் மரக்காணம் வரை 30 கிலோமீட்டர் தூரம், மூன்றாவது கட்டமாக மரக்காணம் புதுச்சேரி வரை 30 கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ரூபாய் 700 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தற்போது பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த 4 வழிச்சாலை விரிவாக்க பணிக்காக 5434 ஏக்கர் அரசு புறம்போக்கு மற்றும் பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து அனைத்து கட்டிடங்களும் இடிக்கப்பட்டன. தனியாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பட்டா நிலங்களுக்கு அரசு மூலம் நிர்ணயிக்கப்பட்ட உரிய இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது. இதில் மாமல்லபுரம், கல்பாக்கம், கடம்பாடி, குன்னத்தூர், மேல் பெருமாள் சேரி, கீழ்பெருமாள் சேரி, மணமை உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட பட்டா நிலங்களில் உள்ள கட்டிடம் பொக்லைன் இயந்திரம் மூலம் இணைக்கப்பட்டு அந்த இடங்களில் சாலை பணிகள் தற்போது மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது. சாலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சாலையின் இருபுறமும் உள்ள 500க்கும் மேற்பட்ட ராட்சத மரங்கள் மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. 4 வழிச்சாலையில் ஒரு பகுதியில் முதல் கட்டமாக இருவழிச்சாலையில் மாமல்லபுரம் முதல் கடம்பாடி வரை ஒரு பகுதி சாலை பணிகள் முடிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருபுறமும் வாகனங்கள் சென்று வருகிறது. மாமல்லபுரம் ஈசிஆர் நுழைவுப்பாதையில் ஒரு மேம்பாலம், பூஞ்சேரி சந்திப்பில் ஒரு மேம்பாலம், மரக்காணம் அடுத்த கூனிமேட்டில் ஒரு மேம்பாலம் என 3 உயர்மட்ட மேம்பாலங்களும், மாமல்லபுரம் அடுத்த மணமை, குன்னத்தூர், வெங்கம்பாக்கம், டிலாபுரம், முதலியார்குப்பம், சீக்கனாங்குப்பம், ஓதியூர், எல்லையம்மன் கோயில், விளம்பூர், கடம்பாக்கம், மரக்காணம், கூனிமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 38 சிறிய மேம்பாலங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கூவத்தூர் அடுத்த வடபட்டினம், மரக்காணம் அடுத்த தேன்பாக்கம், கூனிமேடு உள்ளிட்ட இடங்களில் தலா ஒரு சுங்கச்சாவடி என 3 சுங்கச்சாவடிகளும் அமையவுள்ளது. இப்போது மாமல்லபுரம் புறவழிச்சாலை 4 முனை சந்திப்பில் புதுச்சேரி, சென்னை செல்லும் வாகனங்கள் சிக்னலில் நிற்காமல் நேராக செல்லும் வகையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. தற்போது இதற்காக புறவழிச்சாலை மேம்பாலத்தில் 2 பக்கத்தில் மணல் சரியாத வகையில் சிமெண்ட் கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மேம்பாலம் அமைக்கும் வண்ணம் மணல் நிரப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த மொத்த பணிகளும் முடிந்தால் புதுச்சேரிக்கு சென்னையிலிருந்து வெறும் 2 மணி நேரத்தில் போய்விட முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.